பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாரு தாங்க டைட்டில் வின்னரு. அப்படி தான் போயிட்டுருக்கு. எங்கே திரும்பினாலும் பாரு, எவனை தொட்டாலும் பாரு. ஒன்று அடிக்கிறாங்க, ஒன்று கொண்டாடுறாங்க, இல்லைனா ஹேட்டடு. அதிக ஹேட்டு உள்ளதும் பாரு தான், அதிக லவ் உள்ளதும் பாருவாக தான் இருக்குது இந்த சீசனில். பாரு தாங்க டைட்டில் வின்னர் ஆக போகுது, அது கன்ஃபார்முங்க. இந்த 24 மணி நேரம் வீட்டிலேருந்து வர்றவங்க இருக்கலாம்னு சொன்னாங்கல்ல, அதுவும் பாரு கொடுத்துட்டாங்க. ஏதாச்சும் ஒப்பீனியன் கேட்டாலும் பாரு, எல்லோரும் பாரு 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 பாரு. வெளியில் உட்காந்துக்கிட்டு ட்விட்டரில் கதறவங்களும் பாரு பாரு பாருங்கிறாங்க. இந்த ரிவ்யூ பண்ணுற பல பரதேசிங்க இருக்காங்க பாருங்க, அவங்களும் பாரு பாரு பாரு. எங்கே திரும்பினாலும் பாரு. பாருவை கழுவி ஊற்றுறது இல்லைனா கொண்டாடுறது, இது ரெண்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பாரு தான் டைட்டில் வின்னர். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 77 எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது விஜிஎஸ் மரண மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டாரு. கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி சாந்தா கிளாஸ் ஒன்று வருது, வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் போடுது, டான்ஸ்லாம் ஆடுது, கிஃப்ட் கொடுக்குது, கிஸ் அடிக்குது. விஜய் சேதுபதிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரே சொல்கிறாரு நீ யார் அப்படின்னு. ஒரு டான்ஸ் போடுது பாருங்கள், பார்த்தா அது சௌந்தர்யாங்க. சௌந்தர்யா ஒரு டான்ஸ் போடுது தெரியுமா, காலை பின்னாடி கொண்டு போய் காக்கா வலிப்பு டான்ஸ் மாதிரி, அது மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. கடைசியில் உங்களை கண்டிப்பாக தெரியும்னு ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ கிறிஸ்மஸ் அன்றைக்கி உள்ளே போவாங்க போல், அது என்னன்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் டக்குன்னு உடனே இந்த பர்த்டே விஷஸ் எப்போதும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வினோத்தோட ஒய்ஃபுக்கு பர்த்டே போல், அதுக்கு ஒரு விஷ் பண்ணார். அப்புறம் அமித் அம்மாவுக்கு பர்த்டே போல், அதுக்கு ஒரு விஷ் பண்ணார். அப்புறம் எஃப்ஜி அக்காவுக்கு பர்த்டே போல், அதுக்கு ஒரு விஷ் பண்ணார். எல்லாருக்கும் பர்த்டே விஷ் பண்ணுறேன். எனக்கே அடுத்த மாதம் பர்த்டே, எல்லோரும் நீங்கள்லாம் விஷ் பண்ணுங்கன்ட்டு அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தோடனே வீக்லி டாஸ்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு விஜய் சேதுபதி. வீக்லி டாஸ்கில் இந்த 2 ஹவர் ஆடினாங்க தெரியுமா, விக்கல்ஸ் விக்ரமும் அரோராவும் 2 ஹவர் 30 நிமிஷம். அதுக்கு ஒரு பாராட்டுகளை சொன்னார், வாழ்த்துக்களை. அப்புறம் அமித்தும் திவ்யாவும் 1 ஹவர் 50 நிமிஷம் பண்ணாயில, அதுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு கனியும் ஆதரையும் டக்குன்னு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிங்க. நீங்கள் வேறு லெவல் பண்ணீங்க. அவங்களும் பாரு கமரும் சூப்பராக ஆடி உங்களுக்கு காட்டினாங்க. சரியான டீமு, வாழ்த்துக்கள், சூப்பராக பண்ணீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்து திரும்பவும் வினோத்துக்கே வந்துட்டாருங்க, வினோத்தை போட்டு அடிக்கிறதுக்கு. ஆனால் பெரிய லெவலில் அடிக்கலை. இன்றைக்கி ஆக்டிவிட்டி ரூம் பக்கம் ஏன் போனீங்க? நீங்கள் பண்ணதெல்லாம் ஓகே, கேம் ஆடினதெல்லாம் ஓகே, வெளில போய் யோசிச்சது அதெல்லாம் ஓகே. ஆக்டிவிட்டி ரூமுக்கு பக்கத்தில் போனது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பாப்பா பாடும் பாட்டு இதெல்லாம் எப்படிமா சாண்ட்ரா உங்கள் பாப்பாவை உங்கள் வீட்டில் உள்ளவங்கள பாடுற மாதிரி உங்களுக்கு தோணும்? இது என்ன மாதிரி உளவியல் இது? அது சொல்லுது பாரு அது மாதிரி அம்மாடி ஆத்தாடின்னு எங்கள் அம்மாவை பற்றிலாம் பேசிட்டாங்க, பாடிட்டாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைம்மா. சாரி கேட்டுருமா பேசாமல். உடனே சாரி கேட்காத மாதிரி அப்படி நடிக்குது. ஏன்னா கனி சொன்னிச்சு பாரு, உன்னை நான் எங்கே சாரி கேட்க வைக்கணுமோ அங்கே சாரி கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சுல. அந்த ஒரு ஈகோ கிளாஸில் சாரி கேட்காத மாதிரி அப்படியே பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக போட்டு பொழப்பாருனா வினோத்தை போட்டு அடிக்கிறாரு, தப்பே பண்ணாத அமித்தை போட்டு அடிக்கிறாரு, திவ்யாவை கூட அடிக்கிறாரு, பாரு கீரு எல்லாரையும் அடிக்கிறாரு. ஆனால் சாண்ட்ராவுக்கு அப்படியே பேம்பரிங் பண்ணுறாருங்க, அப்படியே பேம்பரிங் பண்ணுறாரு. அதெல்லாம் ஓவராக இருக்குங்க. அப்புறம் கடைசியில் சொல்கிறாரு, நான் அமித்தை 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினேன், அவர் போய் அவங்க பிள்ளைங்கள்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி கேட்டுருமா, நீ பண்ணது தப்புமா, நீ பண்ணதே நினச்சதே தப்பு, அதனால் இது சரியா இல்லைம்மா, அவனோட தாட்ஸே சரியில்லை, சாரி கேட்டுரு அப்படின்ட்டோன்னே, சரி நான் தப்பு தான் சார், நான் சாரி கேட்குறேன்னு சாரி கனி அப்படின்ட்டு போயிடுச்சு. ஆரி ஓகே கனி, ஆரி ஓகே சாண்ட்ராவான். கனிக்கிட்டே கேட்டது ஓகே, சாண்ட்ராக்கிட்ட போய் கேட்குறதெல்லாம் எப்படி? இதே வினோத் பண்ணியிருந்தா, வேறு யாரும் பாரு, வேறு யாரும் பண்ணியிருந்தா, கமருதீன் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அமித் பண்ணியிருந்தா? ரொம்ப பயாஸ்டாக இருக்காருங்க. கனியை என்னென்னலாம் பேசுனுச்சு தெரியுமா? அது நீ தான் பண்ண, ஷோவை பாரு, அது பாரு, இது பாருன்னு. சாண்ட்ரா சைக்கோ, பிரச்சனை ஒரு சைக்கோ, சாண்ட்ரா ஒரு சைக்கோ. அப்புறம் ஃப்ரீஸ் டாஸ்க்கை பற்றி ஒரு டாஸ்க் பண்ணலான்னு சொல்கிறாரு. இங்கே வீட்டில் உள்ளே வர்றவங்களுக்கு யார் வர்றதை நினச்சி பயப்படுறாங்க, யார் ஹாப்பியாக இருக்காங்க, யாருக்கு ஹாப்பி யாருக்கு பயம், எல்லோரும் பார்வை சொல்கிறாங்க. அப்போ பாரு தானே டைட்டில் வின்னரு. எல்லோரும் போட்டு பார்வை அடித்தா பாரு தான் டைட்டில் வின்னரு. வெளியிலையும் அடிக்கிறாங்க, உள்ளேயும் அடிக்கிறாங்க. அப்புறம் அதை அப்படியே விட்டுறணும்டா, அடிக்காமல் விட்டுட்டின்னு அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் அதை போட்டு அடித்து அதை டாப் 5ல் கொண்டு டைட்டில் வின்னர் ஆக்கிடுவீங்கடா நீங்கள். ஆக்கிருங்க. அப்புறம் சாண்ட்ரா சொல்லுது பாருக்கு பயம், கம்யூனிட்டிக்கு ஹாப்பியா. ஏன்னா பாரு ஃபேமிலியை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறார்ல, அதனால ஹாப்பியா. எப்படி கமருவை சொல்கிறாங்க எல்லோரும் ஹாப்பின்னு. பாருக்கு பயமா, கமருக்கு ஹாப்பியா அவங்க அம்மா நினச்சி. ஆதிரை வீட்டிலேருந்து வர்றதுனால எஃப்ஜேக்கு பயம்,
அப்படிங்கிற மாதிரி இவ போட்டு பொழந்துட்டா பாரு. எல்லோரும் பாருன்னு கம்பெனின்னு சொல்லிட்டு இருந்தேன். பாரு எழுந்திரிச்சு எஃப்ஜியை பழக்க ஆரம்பிச்சிட்டான். ஆதிரிக்கு ரொம்ப ஹாப்பி. அப்பா இதை சொல்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி அது ஹாப்பியாகுது. ஆதிரி அவனுக்கு என் ஃபேமிலி வரனால பயந்தான் சார், பட்டு பயப்படாத மாதிரி நடிக்கிறான் சார் அப்படின்னு சொல்லிச்சு. அவர் அமித் சாண்ட்ரா சார் அவங்க தான் ரொம்ப எமோஷனல் அட்டாச்சாக இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி அவங்க பிள்ளைங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு மாதிரி அமித் சொன்னார். அடுத்து இதெல்லாம் பேசலாம். ஸோ ஓகே நீங்கள் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிறேன். அடுத்து நம்ம எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு போயிடலாம் அப்படின்ட்டாரு. எவிக்ஷன் ப்ராசஸில் எல்லோரும் வந்து உட்காருங்க, ஒன்றா உட்காருங்க அப்படின்ட்டாரு. ஃபஸ்ட்டு அமித் கமரு யூ ஆர் சேவ்டு. கமருவை அமித்தை ஏன் சேவ் பண்ண? கமருவை சேவ் பண்ண ஓகே, அமித்தை ஏன் சேவ் பண்ணி கொம்பி விடுறீங்க? ஓகே நல்ல மனுஷன்தான், ஓகே தான். அடுத்து கனி சாண்ட்ரா அதுக்கு சேவ் பண்ண நீ எதுக்கே ஒன்றும் முதல் சேவ் பண்ணணும் இல்லை கடைசியாக சேவ் பண்ணணும். சாண்ட்ராவெல்லாம் சேவ் பண்ணுறாங்க. ஓகே அடுத்து சபரி அரோரா யூ ஆர் சேவ்டு. அரோராலாம் சேவ் பண்ணுறாங்க பாருங்கள். சபரியெல்லாம் வந்து கேமே இல்லைங்க. ஆனால் இந்த விஜய் டிவி எப்படி புஷ் பண்ணி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, பண்ணாடைங்க. அடுத்து லாஸ்ட்டாக சுபிக்ஷா, பாரு, ஆதிரை, திவ்யா, எஃப்ஜே இவங்க 5 பேர் இருக்காங்க. அதில் வந்து யார் வெளியில் போவா அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்கும்போது நிறைய பேர் எஃப்ஜே சொல்கிறாங்க, நிறைய பேர் திவ்யாவை சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து எவிக்ஷன் இருக்காது சார், ஏன்னா வந்து அடுத்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்ட் இருக்கிறதுனால இருக்காது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எவிக்ஷன் இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்ட்டு எஃப்ஜே கார்டு எடுத்துக்கு நீட்டிட்டார். எஃப்ஜே எவிக்டட் வெளியில் வாங்க வெயிட் பண்ணுறேன் அப்படின்னோடனே ஓகே சார் வர்றேன் சார்ன்ட்டு அவன் ஹாப்பியாக தான் இருக்கான். அவன் சாங்லாம் பாடினான், ஒரு சாங்லாம் பாடி ஒரு வைப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வைப்லாம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்காங்க, ஹாப்பி மோடில் தான் இருந்தான். அப்புறம் எஃப்ஜே ஆதிரியை வந்து ஓவராக ஹக் பண்ணிக்கிட்டு சந்தோஷம் பண்ணிக்கிட்டு சாரி கேட்குறான். வெளியில் போய் பழகலாம், வாங்க பழகலாம், என்ஜாய் பண்ணலாம், ரூமை போடலாம், காஜி வேலையை தொடரலாம், நான் இன்டென்ஷன்லாம் பண்ணலை, ஐ எம் வெரி சாரி, மிஸ் யூ ஆதிரை. ஆதிரின்ட்டு கட்டி பிடிச்சி கிடக்குறாங்க. வெளில போகும்போது கட்டி பிடிக்கிறாங்க. இது என்ன சொல்லுது, ஆதிரை மிஸ் யூடா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். போகிற வரையும் கத்திக்கிட்டு இருக்கு. என்ன கொடுமை பாருங்க, கடைசியில் தெரியாது பாருங்க அதுக்கு. அடுத்து எஃப்ஜே வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதில் அவ்வளோ கத்தும் போது கூட அது நல்லா இருக்கான். இவன் கத்துனது தாவுனதெல்லாம் நல்லா இருக்கான். என்னவோ போங்க. அப்புறம் உள்ளே போய் பேசுகிறீங்களான்னு கேட்கும்போது உள்ளே போய் பேசிவிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், எமோஷனல் லூப்பை மட்டும் யாரும் மாட்டிக்காதீங்க. ஸோ அட்வைஸ் சொல்கிறான். உள்ள உட்காந்து அட்வைஸ்லாம் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இவெல்லாம் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க ஹவுஸ்மேட்ஸு. அப்புறம் எஃப்ஜே உடனே சார் உங்கள் கண்ணாடி மட்டும் கொடுங்க சார் அப்படின்னு உடனே கொடுத்துட்டாரு. வாங்கிட்டு போயிட்டாங்களா சார், ஜாலி, ஓகே சார் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். அப்புறம் திரும்ப இன்னொரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாரு. ஆட்டம் முடிஞ்சு போச்சு, இவங்க ஆட்டம் இதோட காலி, கிளம்பு, வண்டியை கட்டி கிளம்ப வேண்டியதான், அடித்து துரத்த வேண்டியதான் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கமரு ஆதிரியும் திவ்யான்னு சொல்கிறான். ஆதிரிக்கு முடிஞ்சு போச்சு, வந்த வேலை முடிஞ்சு, ஜஸ்டிஃபை ஆகிடுச்சு. இப்போ இவனும் வெளில போயிட்டான் எஃப்ஜேவும். இதுக்கு மேலே என்ன வேலை ஆதிரிக்கும் போட்டு முடிச்சு விட்டான். அடுத்து எல்லோரும் சேண்டராக அடிச்சிட்டாங்க, எல்லாம் போட்டு பொழந்துட்டாங்க. சார் கிளம்பலாம் சார், எமோஷனாக அட்டாச் ஆகிட்டு புருஷனோட சட்டையை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு ஒரு பக்கமாக உட்காந்து ஒப்பேர வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற போட்டு பொழந்துட்டாங்க. அப்புறம் பாரு வந்து திவ்யா அடிக்குது, கமரு வந்து திவ்யா அடிக்கிறான், திவ்யா வந்து கமருவையும் பாருங்க அடிக்கிறான். திருந்த மாட்டாங்க, சண்டைக்காக தான் வந்திருக்காவ, இவன் சண்டைக்கு தான் வந்திருக்கான்னு மாற்றி அடிச்சுக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து பாரு அடிக்குது, சண்டைக்கு தான் வந்திருக்கு இங்கே அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் அடிக்குது. அப்புறம் நீங்கள் திருந்துங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு கமருவும் பாரியும் போட்டு விஜிஎஸ் அடிக்கிறாரு. 77 days ஆச்சு, அப்போ இன்னொரு எவிக்ஷன் இருக்குது கண்டிப்பாக அப்படின்ட்டாரு. உடனே ஷாக் ஆகிட்டாங்க. இல்லைன்னா என்னது ஷாக்கு பார்த்தா ஆதிரையை டக்குன்னு தூக்கி காட்டிட்டார் எவிக்டர்னு, எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. உடனே பாரு பிளான் பண்ணுது, 24 hours அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அட்வான்டேஜை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிது. உடனே மக்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுது ஆதிரை. 24 hours ஃபேமிலியெலாம் வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சி, எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்புறம் கமரு பாரு அமித் 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. 24 hours யாருக்கு போவோம், யாருக்கு கொடுப்பாவ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆதிரை டிசிஷன் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டார். 24 hours நான் பாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே பாரு அழுதுகிட்டு ஒரு ஆக்டுக்கு போட்டுக்கிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக அனுப்பி விட்டுச்சு. கமருதீன் ஒரு மாதிரி ஆச்சு. ஆகா அவன் தான் வந்து அவனே வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டான். என்ன ரியாக்ட் பண்ணுறான், ஸோ இவனுக்கு ஆப்படிப்பா பாரு, ஸோ அப்படின்னு பாருக்கு கொடுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் ஆதிரை எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு கொடுத்துருக்கா பார்த்தியா, எனக்கு பெனிஃபிட்டு எனக்கு தெரியும்டா, நல்லவடா, அவக்குள்ளேயும் வந்து ஒரு குட் ஹார்ட் இருக்க தான் செய்யுது பாரு. அரோரா கிட்ட எனக்கு பிடிக்காது அந்த எமோஷனல் கேமு பார்த்தியா, ஆதிரை எப்படி விளையாண்டு போகிறா பார்த்தியா அப்படின்ட்டு ஆதிரையை புகழ்ந்து தள்ளுது.
அப்புறம் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் காலகாலத்துக்கு எனக்கு என் கூட வந்து ஒரு 24 ஹவர்ஸ் இந்த இவ்வளோ பெரிய ஷோவில் என் அம்மா இருக்க போகிறாங்கங்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு பாரு சொல்லிகிட்டு இருக்கு. உடனே போய் அங்கே வெளில உட்காந்துக்கிட்டு ஆதிரை மக்களை போய் கேள்வி கேட்குதுங்க திரும்பவும். அம்மா அண்ட் ஃபேமிலி வந்திருக்காங்க. அப்புறம் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கொண்டாடிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்து அந்த ஃபேமிலியெல்லாம் பார்த்து அவங்க எல்லாத்தையும் காட்டுது ஃபேமிலி வந்திருக்காங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் காட்டி பேசிவிட்டு ஸோ அவரும் வந்து ஆதிரை அனுப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டார். அப்புறம் விக்ரம் உட்காந்து அழுகிட்டு இருக்காங்க. சிவாஜி மாதிரி நடிக்கிறான் ஓவராக ஆதிரை போனதுக்கு. அப்புறம் அரோரா திவ்யா அவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அரோரா என்னை பார்த்து ரியாக்ஷன் கொடுக்குறா. ஏன்னா நான் தான் வந்து ஆதிரையை நாமினேட் பண்ணேன் அப்படின்னு அமித் சொல்லிட்டு இருக்காரு பாருக்கிட்ட. அப்புறம் விக்ரம் கனியும் பேசிகிட்டு இருக்காங்க. 24 ஹவர்ஸ் வந்து ஏன் வந்து ஆதிரை உனக்கு கொடுக்கல, உனக்கு தான் கொடுப்பான்னு நினச்சேன். இல்லைடா கனி சொல்லுது, இல்லைடா எனக்கு தெரியும் அவள் எனக்கு கொடுக்க மாட்டான்னு தெரியும், பாருக்கு தான் கொடுப்பான்னு தெரியும், ஏன்னா அம்மான்னு சென்டிமெண்ட்லாம் இருந்துச்சுல அதனால அப்படின்னு சொல்லுது. உடனே ஒருத்து தான் ஏன்னா பாருக்குள்ளே போனது பாருக்குள்ளே உள்ள எமோஷன்ஸ் ஓகே தான் அது அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. அதோடு இன்றைக்கி வந்து எபிசோட் முடிஞ்சுது. ஸோ எபிசோடை பற்றி சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.